जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 45வது சர்க்கம் பார்க்க போகிறோம். பஞ்சசத்வாரிம்ஷ சர்கக. ஸ்லோகம் 1. விஸ்வாமித்ரவச்ச ஸ்ருத்வா ராகவ சக லக்ஷ்மணக விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ரம் அதா அப்ரவீதோ. விஸ்வாமித்திரர் கூறிய கதையை கேட்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்த ராம லட்சுமணர்கள் அவரிடம் இவ்வாறு கூறினார்கள். ஸ்லோகம் 2. ஆத்யுத்பதமிதம் பிரஹ்மன் கதிதம் பரமம் த்வயா கங்காவதரணம் புண்ணியம் சாகரஸ்யாபி பூரணம். வேத வித்தகரே, புனிதமான கங்கை தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து சகரகுமாரர்கள் தோண்டப்பட்ட பள்ளத்தை நீரால் நிரப்பி சாகரமாக்கிய உன்னதமான கதையை கூறினீர்களே, அது மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஸ்லோகம் 3. க்ஷணபூதேவ நௌராத்ரிஹி சம்ருத்தேயம் மகாதபக இமாம் சிந்தயத சர்வாம் நிகிலேன கதாம் தவ. தாங்கள் கூறிய அந்த கதையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு இரவு முழுவதும் நொடி பொழுதில் கழிந்துவிட்டது. ஸ்லோகம் 4. தஸ்ய சா சர்வரி சர்வா சக சௌமித்ரிணா ததா ஜகாம சிந்தயானஸ்ய விஸ்வாமித்ர கதாம் சுபாம். விஸ்வாமித்ரர் சொன்ன மங்களமான கதையிலேயே மனம் லயித்து லட்சுமணனுடன் பேசிக்கொண்டிருந்ததில் இரவு முழுவதும் கழிந்தது. ஸ்லோகம் 5. தத பிரபாதே விமலே விஸ்வாமித்ரம் மகாமுனிம் உவாச ராகவோ வாக்கியம் கிருதாக்னி கமரிந்தமக. நீர்மலமான வைகரை பொழுது தோன்றியதும் காலை சந்தியா வந்தனம் முதலிய நித்திய கடமைகளை செய்த பின்னர் மாமுனிவர் விஸ்வாமித்திரரிடம் சென்று ராமர் இவ்வாறு கூறினார். ஸ்லோகம் 6. கதா பகவதி ராத்ரிஹி ஸ்ரோதவ்யம் பரமம் ஸ்ருதம் தராம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் புண்ணியாம் திரிபதகாம் நதீம். வந்தனைக்குரிய இரவு மடந்தை சென்று விட்டாள். கேட்க தகுந்த உயர்ந்த கதையையும் கேட்டுவிட்டேன். நீரோட்டங்களில் தலை சிறந்ததன புண்ணியம் நல்கும் திரிபதகா நதியை கடந்து அக்கறை செல்வோம். ஸ்லோகம் 7. நௌரேஷாகி சுகாஸ்தீர்ணா ருஷினாம் புண்ணிய கர்மணாம் பகவந்தமிக பிராப்தம் ஞாத்வா த்வரிதமாகதா. புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டிக்கும் முனிவர்களுக்கு ஏற்ற வகையில் சுகமான இருக்கை இந்த படகில் அமைக்கப்பட்டுள்ளது. தாங்கள் இங்கே வந்திருப்பதை அறிந்து இந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் முனிவர்கள் உடனடியாக இதை அனுப்பியிருக்கிறார்கள். ஸ்லோகம் 8. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா ராகவஸ்ய மகாத்மனக சந்தாரம் காரயாமாஸ சர்ஷிஷாங்க சராகவக. ராமன் கூறியதை கேட்டவர் முனிவர் கூட்டங்களோடும் ராமனோடும் அந்த ஓடத்தில் ஏறி நதியை கடந்து சென்றார். ஸ்லோகம் 9. உத்தரம் தீரமாசாத்ய சம்பூஜ்ய ருஷிகணம் ததா கங்கா கூலே நிவிஷ்டாஸ்தே விஷாலம் தத்ருஷுபுரிம். வடக்கு கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த முனிவர்களுக்கு உபச்சாரங்கள் செய்து கங்கையின் கரையில் தங்கினார்கள். அப்போது விஷாலா என்னும் நகரத்தை அங்கிருந்தவாறே பார்த்தார்கள். ஸ்லோகம் 10. ததோ முனிவரஸ்தூர்ணம் ஜகாம சக ராகவக விஷாலாம் நகரிம் ரம்யாம் திவ்யாம் ஸ்வர்கோபமாம் ததா. பின்னர் அழகிய தெய்வீகமான தேவலோகம் போல் விளங்கும் விஷாலா நகரத்திற்கு
ராம லட்சுமணர்களோடு முனிவர் விரைந்து சென்றார். ஸ்லோகம் 11. அத ராமோ மகாப்ராஞோ விஸ்வாமித்ரம் மகாமுனிம் பப்ரச்ச பிராஞ்சலித் பூத்வா விஷாலாமுத்தமாம் புரிம். மகா மேதாவியான ராமன் கைகளை கூப்பிக்கொண்டு மாமுனிவர் விஸ்வாமித்திரரிடம் சிறந்த நகரமான விஷாலாவை பற்றி கேட்டார். ஸ்லோகம் 12. கதரோ ராஜவம்சோயம் விஷாலாயாம் மகாமுனே ஸ்ரோதுமிச்சாமி பத்ரம் தே பரம் கௌதூஹலம் கிமே. மாமுனிவரே, விஷாலா நகரத்தில் எந்த வம்சம் ஆட்சி செய்து கொண்டுள்ளது என்பதை அறிய விரும்புகிறேன். தங்களை வணங்கி கேட்கிறேன். இதை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஸ்லோகம் 13. தஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா ராமஸ்ய முனி புங்கவஹ ஆக்யாதும் தத் சமாரேபே விஷாலஸ்ய புராதனம். ராமர் கேட்ட அந்த கேள்விக்கு முனிவர் மிகவும் தொன்மையான விஷால நகரத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸ்லோகம் 14. ஸ்ரூயதாம் ராம சக்ரஸ்ய கதாம் கதயத ஸ்ருதாம் அஸ்மின் தேசே தோ யத்வ்ருத்தம் ஸ்ருணு தத்வேன ராகவ. ராமா, இந்திரனிடமிருந்து நான் கேட்டு தெரிந்து கொண்ட விபரங்களை இப்போது என்னிடமிருந்து கேள். இந்த நாட்டின் உண்மையான வரலாற்றை கேட்பாயாக. ஸ்லோகம் 15. பூர்வம் கிருதயுகே ராம திதே புத்ரா மகாபலாக அதிதேஷ மகாபாகா வீரியவந்த சுதார்மிகாக. முன்னர் ஒரு காலத்தில், அதாவது கிருதயுகத்தில், திதியின் மைந்தர்களான தைத்தியர்கள் மகாபலசாலிகளாக இருந்தார்கள். அதிதியின் புதல்வர்களான தேவர்கள் பெரும் பேறு பெற்றவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் தர்ம நெறியில் ஆழ்ந்த பற்றுடையவர்களாகவும் இருந்தார்கள். ஸ்லோகம் 16. ததஸ்தேஷாம் நர வியாக்ர புத்திராசீன் மகாத்மனாம் அமரா அஜரா ஷைவ கதம் ஷியாம நிராமயாக. ஆண் புலியே, ஒரு சமயம் அவர்களுக்கு நாம் மரணம், மூப்பு, நோய் இல்லாதவர்களாக எப்படி ஆவோம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. ஸ்லோகம் 17. தேஷாம் சிந்தயதாம் ராம புத்திராசின் மகாத்மனாம் க்ஷீரோதமதனம் கிருத்வா ரசம் பிராப்ஸ்யாம தத்ரவை. அவ்வாறு ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கடலை கடைந்து அதன் சாரத்தை அடைவோம் என்ற எண்ணம் பராக்கிரமசாலிகளான அவர்களுக்கு உண்டாயிற்று. ஸ்லோகம் 18. ததோ நிஷித்ய மதனம் யோக்ரம் கிருத்வா ச வாசுகிம் மந்தானம் மந்தரம் கிருத்வா மமந்துரமிதவ்ஜசக. எல்லை காண முடியாத ஆற்றல் பெற்றிருந்த அவர்கள் அவ்வாறே நிச்சயம் செய்து வாசுகியை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் வைத்து பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். ஸ்லோகம் 19. அத வர்ஷசகஸ்ரேண ஆயுர்வேதமய புமான் உததிஷ்டத் சுதர்மாத்மா சதண்டசக மண்டலுகு. 1000 ஆண்டுகள் கழிந்த பின் ஆயுர்வேத வடிவனரான தர்மாத்மாவான ஓர் ஆண் ஒரு கையில் தண்டமும் மற்றொரு கையில் கமண்டலமும் தாங்கியவராக வெளிப்பட்டார். ஸ்லோகம் 20-21. பூர்வம் தன்வந்தரி ராம அப்சரஸ்ய சுவர்ச்சசக அப்சு நிர்மதனா தேவ ரசாதஸ்மாத்வரஸ்த்ரியக உத்பேதுர்மனுஜ ஸ்ரேஷ்ட தஸ்மாத் அப்சரசோ பவன ஷஷ்டிகோத்யோ பவன்ஸ்தாசாம் அப்சராணாம் சுவர்ச்சசாம். அவருக்கு தன்வந்திரி என்ற பெயர். அவருக்கு பின் மிகவும் ஒளி பொருந்திய அப்சரசுகள் தோன்றினார்கள்.
மத்தினால் கடைந்த போது அப்புவியிலிருந்து, அப்புவி அப்படின்னா தண்ணீர், அந்த தண்ணீரில் இருந்து அதன் சாரத்தினால் உருவாக்கப்பட்ட அழகிகள் என்பதால் அப்சரஸ் என்று பெயர் அவர்களுக்கு ஏற்பட்டது. காந்திமிக்க 60 கோடி அப்சர பெண்கள் பார்க்கடலில் இருந்து தோன்றினார்கள். ஸ்லோகம் 22. அசங்கியாஸ்து காக்குத்ஸ்த யாஸ்தாசாம் பரிசாரிகாக நாதாஸ்ம பிரதிக்ருஹ்ணந்தி சர்வே தே தேவ தானவாக. காக்குத்தனே, அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களின் எண்ணிக்கைகளுக்கு கணக்கே இல்லை. அந்த அப்சர மங்கைகளை தேவ தானவர்கள் யாரும் மனம் செய்து கொள்ள ஒப்பவில்லை. ஸ்லோகம் 23, 24. அப்ரதிக்ரஹணாத்தாஷ்ய சர்வாசாதாரணா ஸ்மிருதாக வருணஸ்ய ததக் கன்யா வாருணி ரகுநந்தன. யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத அவர்கள் பொதுமகளிர் ஆனார்கள். பிறகு ரகுநந்தனா, வருணனுடைய புதல்வியான வாருணி மேலே வந்தாள். அதிர்ஷ்டக்காரியான அவள் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்பவனை தேடிக்கொண்டு போனாள். திதியினுடைய புத்திரர்களான தைத்தியர்கள் வருணகுமாரத்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்லோகம் 25. ஆதிதேஸ்து சுதா வீர ஜக்ருஹுஸ்தாம நிந்திதாம் அசுரஸ்தேன தைத்தேயா சுராஸ்தேனாதிதே சுதாக. குற்றமற்ற அவளை அதிதியின் மைந்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வாருணி அதாவது சுரா என்பவளை மறுத்த திதியின் புதல்வர்கள் அசுரர்கள் அதாவது சுராவை ஒதுக்கியவர்கள் என்றும், அவளை ஏற்றுக்கொண்ட அதிதியின் குமாரர்கள் சுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஸ்லோகம் 26, 27. ஹ்ருஷ்டா பிரமுதிதா சாசன் வாருணி கிரகணாத் சுராக உச்சைஷ்ரவாஹய ஸ்ரேஷ்டோ மணிரத்னம் ச கௌஸ்துபம் உததிஷ்டன்னர ஸ்ரேஷ்ட ததைவாமிருதமுத்தமம் அத தஸ்ய கிருதே ராம மகானாசீத் குலக்ஷயக. வாருணியை ஏற்றுக்கொண்ட சுரர்கள் மனம் மகிழ்ந்து ஆனந்தமாக இருந்தார்கள். குதிரைகளில் சிறந்ததான உச்சை சிரவமும் கௌஸ்துபம் என்ற ரத்தினமும் மேலே எழுந்து வந்தன. புருஷோத்தமனே, அதைத் தொடர்ந்து மகிமை பொருந்திய அமிழ்தம் வெளிப்பட்டது. பின்னர் அதன் காரணமாக மிக பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டது. ஸ்லோகம் 28. அதிதேஸ்து தத புத்ரா திதே புத்ரான சூதயன ஏகதோ அப்யாகமன் சர்வே யசுரா ராக்ஷசக. அதிதியின் புதல்வர்கள் திதியின் மைந்தர்களை கொன்று குவித்தார்கள். ஒரு சமயம் அசுரர்கள் ராட்சசர்களை உடன் அழைத்து கொண்டு வந்தார்கள். 29. யுத்தாமசீன் மகாகோரம் வீரத்ரைலோக்கிய மோகனம் யதாக்ஷயம் கதம் சர்வம் ததா விஷ்ணுர் மகாபலக அம்ருதம் சோகரத்தூர்ணம் மாயாமாஸ்தாய மோகினீம். வீரனே, 3 உலகங்களையும் மயக்க செய்யும் கோரமான யுத்தம் நடந்தது. பேரழிவு ஏற்பட்டதும் மகாபலசாலியான விஷ்ணு மோகினி என்ற மாயா வடிவத்தில் வந்து வேகமாக அமிர்தத்தை கைப்பற்றி கொண்டு போய்விட்டார். ஸ்லோகம் 30. ஏ ததாபிமுகம் விஷ்ணும் அக்ஷயம் புருஷோத்தமம் சம்பிஷ்டாஸ்தே ததா யுத்தே விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா அதிதேராத்மஜா வீரா திதே புத்ரா நிஜக்னிரே. புருஷோத்தமரும் அழிவில்லாதவருமான விஷ்ணுவை எதிர்த்து சென்ற அசுரர்கள் பராக்கிரமம் மிக்க விஷ்ணுவால் தூள் தூளாக்கப்பட்டார்கள். அதிதியின் சொந்த பிள்ளைகளான சுரர்கள் திதியினுடைய மைந்தர்களை தாக்கி ஒழித்தார்கள்.
ஸ்லோகம் 31. தஸ்மின் யுத்தே மகாகோரே दैतेयादित्ययोर्भृशं निहत्य दिदिपुत्रांश राजं प्राप्य पुरन्दरः शशास मुदितो लोकान् सर्षिशङ्खान् सचारणान्. திதி அதிதியின் குமாரர்களிடையே நடந்த அந்த கடுமையான போரில் திதியின் புத்திரர்களை அழித்த இந்திரன் ராஜ்யத்தை மீட்டு கொண்டான். மகிழ்ச்சியுடன் ரிஷி கூட்டங்களோடும் சாரணர்களோடும் கூடிய உலகங்களை ஆளத் தொடங்கினான். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 45வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.